வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க, 18, A, B, -3 இவை கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளது எனில் A + Bயின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த கூட்டுத்தொடர் வரிசையை நான் எழுதியிருக்கேன். மொத்தமாக எத்தனை உறுப்புகள் இருக்குது? 1, 2, 3, 4. இது முதல் உறுப்பு, இது கடைசி உறுப்பு. இப்போ நடுவில் இருக்கக்கூடிய 2 உறுப்புகளின் கூடுதல் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு கூட்டுத்தொடர் வரிசைனா நமக்கு அந்த உறுப்புகளின் கூடுதலை எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலாம்? Sn = n/2 × A + L. இதில் எண்ணுங்கிறது எத்தனை உறுப்புகள், அது எண்ணிக்கை. அதுக்கப்புறம் ஏங்கிறது முதல் உறுப்பு, எல்லுங்கிறது கடைசி உறுப்பு. நமக்கு எண் எத்தனை தெரியும்? 4 உறுப்புகள் இருக்குது. ஏ முதல் உறுப்பு எவ்வளவு? 18. கடைசி உறுப்பு எவ்வளவு? -3. ஸோ அப்போ அந்த 3 தெரியும். இதை வச்சு முதல்ல இந்த கூட்டுத்தொடரின் கூடுதலை கண்டுபிடிப்போம். அப்போ S4 = 4 தானே, 4/2 ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். ஏ எத்தனை? 18 + L -3. ஸோ இப்போ S4ங்கிறது வேறு என்னது? இந்த உறுப்புகளின் கூடுதல் தானே. அப்போ என்ன எழுதிக்கிடலாம்? 18 + A + B + -3 தானே இது. இப்போ இதை நம்ம அடிக்கலாமா? அப்போ 2ன்னு கிடைக்கும். ப்ராக்கெட்குள்ளே எப்படி இருக்கும்? 18 +× மைனஸ்ன்னு ஆயிரும். ஸோ அப்போ இது என்ன ஆயிரும்? 2 × 18ல் 3 போணுச்சுன்னா 15. அப்போ இந்த சைடு என்ன ஆகும்? இது +× மைனஸ் ஆகுமா? அதாவது 18 + A + B +× -3 = 15 × 2 30. அப்போ இப்போ 18லேருந்து 3 கழிக்கலாமா? அப்போ என்ன கிடைக்கும்? A + B. இதை வேணால் நம்ம ப்ராக்கெட் பண்ணி வச்சுக்கிடலாம். ப்ளஸ் 18ல் 3 போணுச்சுன்னா 15 = 30. அப்போ A + B = 30. இங்கே இருக்க +15 அங்கே போனால் -15. அப்போ ஆன்சர் எவ்வளவு? 15. அப்போ A + B அதனுடைய வேல்யூ எவ்வளவுனா 15. தேங்க்யூ.